வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தரமதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னும் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அமைப்புகளுடைய மாநாடுகள். அந்த மாநாடுகள் எங்கே நடைபெற்றது? தொடர்ந்து நமக்கு போட்டித் தேர்வில் கேட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை தான் நம்ம முழுமையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சர்வதேச அமைப்புகள் என்னென்ன இருக்கு, அந்த அமைப்புகளுடைய தலைமையிடம் எது, அந்த அமைப்புகள் மாநாடு ரீசெண்டா என்ன நடந்துச்சு, ஏதோ ரீசெண்டா நடந்தது நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அவருடைய தேர்வுகள்ல ரீசெண்ட் நடந்தது நடக்க போறதை நம்ம கேட்க போறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதாக பாருங்க, பிரிக்ஸ். பிரிக்ஸ் என்பது ஒரு 5 நாடுகள், முக்கியமாக 5 நாடுகளை உறுப்பினராக கொண்ட ஒரு சர்வதேச கூட்டமைப்பு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, மொத்தம் 5 நாடுகள், சர்வதேச நாடுகள், 5 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் அமைப்பு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 2006 தான் பிரிக்ஸ் அமைப்பு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்புடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய். பிரிக்ஸ் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய். உருவாக்கப்பட்டது 2006. 5 நாடுகள் முக்கியமாக உறுப்பு நாடுகள். 2024 ஜனவரி 1 4 நாடுகளை சேர்த்திருக்காங்க. இப்ப 2020 ஒரு நாடு இந்தோனேஷியா சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள் மெம்பரா இருக்கிறதா முக்கியமாக 5 நாடுகள். இதுல இதோட 16வது மாநாடு 2024 பிரிக்ஸ் அமைப்பின் 16வது மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எங்க? ரஷ்யா. அதே பிரிக்ஸ் அமைப்பினுடைய 17வது மாநாடு, பிரிக்ஸ் அமைப்பினுடைய 17வது மாநாடு 2025 எங்க நடக்குது? பிரேசில். அப்ப இந்த கொஸ்டின் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பிரிக்ஸ் அமைப்பினுடைய 17வது மாநாடு 2025 எங்க? பிரேசில். அடுத்த ஒரு அமைப்பு பாருங்க, G20, அதாவது குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ். அதான் அந்த அமைப்பு தான் G20. மொத்தம் 20 நாடுகளுடைய கூட்டமைப்பு. ஓகேங்களா, இந்த G20யோட 18வது மாநாடு 2023 எங்க நடைபெற்றதுன்னா இந்தியா. இதுலதான் இந்த இந்தியாவில் நடைபெற்றது. ஆப்பிரிக்க யூனியன் கூட இந்த G20 18th உச்சி மாநாடுல நம்ம சேர்க்கிறாங்க. அப்ப G20 18வது உச்சி மாநாடு இந்தியா. G20 என்பது 20 நாடுகள், அதாவது அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, இது போன்ற 20 நாடுகள். இது G20ல பாத்தீங்கன்னா G7 நாடுகள் ஒரு 7 நாடுகள் வராங்க, பிரிக்ஸ் ஒரு 5 நாடுகள், அது இல்லாமல் 12 நாடுகள் வராங்க. இதுல ஐரோப்பிய யூனியன் இருக்கு, ரீசெண்டா ஆப்பிரிக்க யூனியன் ஜாயின் பண்ணிருக்காங்க. அடுத்து G20யோடைய 19வது மாநாடு 2024 எங்க நடந்துச்சு? பிரேசில். G20யோட 20வது மாநாடு 2025 எங்க நடக்குது? சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா, அப்ப ரீசெண்டா 2023, 2020 ஏன் 23 கொடுத்துருக்கோம்னா 18 இந்தியாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு. ஓகேங்களா, அப்ப G20 என்பது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 2003 ஸ்டார்ட் பண்றாங்க G20. ஓகேங்களா, இப்ப 2025 மாநாடு, 20வது மாநாடு தென்னாப்பிரிக்கா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது G7. G7 அதாவது குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ். 1975 தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த G7 அமைப்பு. 1975. ஓகே, ஃபர்ஸ்ட் G8 இருந்தது. G8ல இருந்து ஒரு நாடை வெளியேற்றுறாங்க, ரஷ்யா. உக்ரைனுடைய யூ பகுதியை இணைத்ததற்காக ரஷ்யா வெளியேற்றப்படுறது. G7 2014 மாறுது. இப்ப G7 2024 மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா இத்தாலி. அடுத்து G7 அமைப்பினுடைய 2025 மாநாடு எங்க நடக்குது? கனடா. G7 அப்படின்னா மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்க? குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ். முக்கியமான மிகப்பெரிய வளர்ச்சி நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய 7 நாடுகள் தான் இந்த G7 அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள். ஓகே, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ADP. இந்த ADP அப்படின்னு என்னன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கி. ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதோட 57வது மாநாடு 2024 நடைபெற்ற இடம் ஷார்ஜியா. ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய 58வது மாநாடு 2025 எங்க நடக்குது? இத்தாலி. ஓகே, 2024 2025 ADP என்பது ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு பாருங்க, நேட்டோ. நேட்டோ அப்படின்னா என்னன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த ADP-யோடைய தலைமையிட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா பிலிப்பைன்ஸோட மணிலா. இந்த நேட்டோவுடைய ஹெட் குவார்டர் கேட்டாங்க அப்படின்னா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய புருசெல்ஸ். பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய புருசெல்ஸ் தான் நேட்டோவுடைய ஹெட் குவார்டர். புருசெல்ஸ், பெல்ஜியம். நார்த் அட்லாண்டிக்
ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, மொத்தம் நேட்டோல 30 உறுப்பு நாடுகள் மெம்பரா இருக்காங்க. இந்த நேட்டோட 2024ஆம் ஆண்டு மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்கா. நேட்டோட 2025ஆம் ஆண்டுக்கான சம்மிட் நடக்கக்கூடிய இடம் நெதர்லாந்து. 2026 நேட்டோ மாநாடு துருக்கி. 2027 நேட்டோ அல்பேனி. அப்ப நேட்டோ அமைப்பின் தலைமையகம் புருசல்ஸ், பெல்ஜியம். மொத்தம் 30 நாடுகள் உறுப்பு நடக்காங்க. நேட்டோ என்பது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அடுத்ததாக ஒரு சர்வதேச அமைப்பு ஏசியன். ஏசியன் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஏசியன். 1967ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ஏசியனோட 2025 மாநாடு எங்க நடக்குது? மலேசியா. 2026 எங்க நடக்க போது பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். ஏசியன் தென்கிழக்கு ஆசிய நாடு கூட்டமைப்பு, அதோட 2025ஆம் மாநாடு நடைபெறும் மலேசியா. 2026 ஏசியன் சம்மிட் பிலிப்பைன்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு EAS. இந்த EAS அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏசியா சம்மிட், அதாவது கிழக்கு ஆசிய மாநாடு, கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு 20ஆம் மாநாடு 2025 எங்க நடக்குதுன்னா மலேசியா. இந்த ஈஸ்ட் ஏசியன் சம்மிட், கிழக்கு ஆசிய உச்சி மாநாடுகள் சொல்லுவாங்க. இது 2005ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடியது 20வது மாநாடு EAS மலேசியா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சர்வதேச அமைப்பு பிம்ஸ்டெக். அது பிம்ஸ்டெக். பிம்ஸ்டெக் மாநாடு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக், PIMSTEC, பிம்ஸ்டெக். இது வந்து மெம்பரை யாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான், நேபாள். ஓகேங்களா, இதுல 7வது பிம்ஸ்டெக் மாநாடு 2024 எங்க நடைபெற்றது? இந்தியா. அடுத்ததாக ஓபெக். இந்த OPEC அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, அது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னா. ஓபெக் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? ஆஸ்திரியா இருக்கக்கூடிய வியன்னா. ஆர்கனைசேஷன் ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் 2025ஆம் ஆண்டுக்கான மாநாடு நடைபெறும் இடம் ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா தான். அடுத்ததாக APEC. APEC ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன். ஓகேங்களா, ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு ஏபெக். 36வது மாநாடு 2024 எங்க நடந்தது? புருனை. இங்க புருனை. இந்த ஏபெக் அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா சிங்கப்பூர். ஏபெக் ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? சிங்கப்பூர். ஏபெக் ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷனுடைய 36வது மாநாடு 2024 புருனையில் நடைபெற்றது. 37வது மாநாடு ஏபெக் மாநாடு 2025 சவுத் கொரியா. ஓகேங்களா, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு NAM. என்னது? NAM, நான் அலைன்டு மூவ்மெண்ட். அணிசேரா நாடுகள் சொல்லுவோம். நான் அலைன்டு மூவ்மெண்ட். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? நான் அலைன்டு மூவ்மெண்ட் அணிசேரா நாடு கூட்டமைப்பு 1961. மொத்தம் 120 மெம்பர்ஸ், 120 நாடுகள் உறுப்பினர் இருக்காங்க. இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட் அணிசேரா நாடு கூட்டமைப்பு 19வது மாநாடு 2024 எங்க நடந்தது? உகாண்டாவில் நடைபெற்றது. எங்க நடந்தது? உகாண்டாவில் நடைபெற்றது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மாநாடு SCO. என்னது? SCO அப்படின்னா ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன். இது ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? சீனாவில் இருக்கக்கூடிய பீஜிங். ஓகேங்களா, ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? சீனாவில் இருக்கிற பீஜிங் தான் இந்த ஷாங்காய் கார்பரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் 2024 மாநாடு கஜகஸ்தானில் நடைபெற்றது. SCO ஷாங்காய் ஆர்கனைசேஷனுடைய 2025ஆம் ஆண்டு மாநாடு நடைபெறும் இடம் சீனா. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் சம்மிட் 2024 எங்க நடைபெற்றதுன்னா அஜர்பைஜான். இது சுருக்கம் என்ன சொல்றாங்க? COP29 29வது மாநாடு சொல்லுவாங்க. சுருக்கமாக COP29 ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு அல்லது யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் சம்மிட் எங்க நடந்தது? அஜர்பைஜான். அடுத்து COP30 என்று சொல்லப்படக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாடு UN கிளைமேட் சேஞ்ச் சம்மிட் 2025 COP30 எங்க நடக்குது? பிரேசில். ஓகேங்களா, அப்ப இது முக்கியமான சர்வதேச அமைப்புகள். அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? தலைமையிடம், அதோட உறுப்பு நாடுகள் என்னென்ன, அப்புறம் எத்தனாவது மாநாடு, அந்த மாநாடு எங்க நடைபெறுகிறது, எந்த ஆண்டு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க. அப்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பாக இது தொடர்ந்து போட்டித் தேர்வுல கேட்கிறாங்க. அப்ப
சர்வதேச அமைப்புகள், அதோடைய தலைமையிடம், உறுப்பு நாடுகள், அதோடைய விரிவாக்கம், அதோடைய முழு விரிவாக்கம் தமிழையும் பார்த்துக்கணும், ஆங்கிலத்தையும் பார்த்துக்கணும். அது மாநாடு நடைபெறும் இடம், எத்தனாவது மாநாடு, எந்த ஆண்டு அப்படின்னு டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க. அதே போல நம்ம தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய ஆர்ஆர்பி தேர்வுகளுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தமிழ்ல வந்து வகுப்புகள் தமிழ் ஆப்ல வந்து நம்ம வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் பாத்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் படி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். சிபிடி மூக் டெஸ்ட்டும் உங்களுக்கு இதுல அவைலபிளா வந்துடும். இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்டு நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அப்டேட் பண்ணிடுவோம். இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கையுடைய தலைப்புகளும் இல்லை பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். எத்தனை டைம் வேணால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம், பயிற்சி மேற்கொண்டுக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது எப்படி ஜாயின் பண்ணோம், பிளே ஸ்டோரில் தமிழ் அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் போயிட்டு ஆர்ஆர் குரூப் டி கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது காமிக்கும். இதில் நீங்கள் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி 1 இயர். ஓகேங்களா. அதே போல ஆர்ஆர்பி தேர்வுகளுக்காக, ரயில்வே தேர்வுகளுக்காக, குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய ஜெனரல் ஸ்டடிஸ் பயன்படக்கூடிய ஸ்டடி பேக்கேஜ் போயிட்டு தான் இருக்கு. இது 7 புக்ஸ் பிரிண்டட் மெட்டீரியலா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இதுல 7 புக்ஸ்ல ஜெனரல் சயின்ஸ்ல 2 புக்ஸ், ஆப்டிடியூட் ரீசனிங் 2 புக்ஸ், அவேர்னஸ்ல ஸ்ட்ராட்டஜிக்கு சேர்த்து 3 புக்ஸ் வந்து வந்துடும். இது ப்ரொபோஷனல் கொரியர்ல உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியலா கொரியர் பண்ணிடுவோம். இது கூட டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் நடப்பு நிகழ்வு எல்லாமே பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஓகேங்களா. இது கொரியர் சார்ஜ் எதுவும் தேவையில்லை. விருப்பம் உள்ளவங்க நீங்க பே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் உங்களோட அட்ரஸ் டீடைல்டா சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொரியர் 2 டேஸ்லேயே கையில் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.